வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் குறிஞ்சிநாதனின் சொட்டையை முறிக்கிறாங்க சிபி. எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நீ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க, கொடுமைப்படுத்தியிருக்க. அவர் இப்போ பாத பூஜை செய்யக்கூட ஆள் இல்லாமல் அவங்க அம்மா தன்னந்தனியாக இருக்கிறதுக்கு நீதானடா காரணம் அப்படின்னு நம்ம பிரபுவின் கண்ணை அவங்க அப்பாவை வச்சே குத்தி நம்ம பிரபுவின் சைக்கோத்தனத்தை வெளிப்படுத்த நம்ம சிபி தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா குறிஞ்சிநாதனின் வெளுத்து எடுக்க நேரம் பிரபுவுக்கு கோபம் அப்படியே தலைக்கு மேலே ஏறுது. கையில் இருக்க தாலி கீழே போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா களத்தில் கிடக்க மாலையை கடக்கடான்னு அவுத்து பிச்சு எரியிறாங்க. சைக்கோ முகத்தோட ஏய் என் அப்ப மேலே கை வச்சுட்டல நீ அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோம். உனக்கு ஒட்டம் இல்லை, உறவும் இல்லை, உன் அப்பனு கூட தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ மட்டும் அப்பா பொத்துட்டு வந்துட்டோ, இதுதான் உன் உண்மையான முகம் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினிக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னும் குறிஞ்சிநாதனோட தொடர்புல தான் இருக்கான், இவன் ஏமாத்துறான், இவனோட உண்மையான நோக்கமே நம்ம குடும்பத்தை அழிக்கிறது தான், புரிஞ்சா வர்ஷினி அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், விருப்பம் இல்லை, ஜனகமா நீங்கள் யாரை எனக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாலும் சரிதான் அப்படின்னு உங்கள் விருப்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி செய்து அதிரடியாக நம்ம வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகாக நம்ம சிபி பிரபு தாலி கெட்ட அந்த நொடியில் ஒரு டேன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். கரெக்டாக நம்ம சிபி அப்படியே குறிஞ்சிநாதனின் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. உனக்கு பிரபு ஒன்று மாப்பிள்ளை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா வரவருக்கு ஒரு சர்ப்ரைஸ், அதுதான் இது, இப்போ கொண்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தோ, எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்ப, சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவையும் அவரையும் தனியாக விட்டு நீ ஓடி இருப்படா, உன்னை விட மாட்டேன்டா குறிஞ்சிநாதா, நீ எந்த கிரிமினலாக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காவது உண்மையாட்டு இருப்பான், நீ அது கூட செய்யலை, இன்னைக்கு தன்னந்தனிய அவர் பாத பூஜை செய்யக்கூட அவங்க அம்மா ஆள் இல்லாமல் நிற்காங்கண்ணா, நீ தானடா காரணம் குறிஞ்சினாதா, உன்னை விட போகிறது இல்லடா, உன் தோழியை இப்போ கலத்த போகிறேன், நீ யாருக்குமே உண்மையாட்டு இல்லை, நீ சொசைட்டிக்கு பயன்படுவியா, அதுவும் பயன்படலை, எங்கள் ஜனகம்மா மாதிரி ஒரு நல்ல தொழிலதிபர்களுக்கு கூட நீ அவங்களுக்கு இடைஞ்சலாக தான் செய்துட்டு வந்த, இப்போ கூட உன்னை பற்றிய ஃபுல் ஃபைல் இருக்குது, நான் அமெரிக்காயிலிருந்து இங்கே வந்த பிறகு உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், நான் படித்த புத்தகமே நீதாண்டா அப்படின்னு அந்த இடத்துல குறிஞ்சிநாதனை அடித்து வெளுக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் கும்மாங்குத்து கணங்க நம்ம குறிஞ்சிநாதனுக்கு வெளுது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பிரபு கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோ பொசிஷனுக்கு உருமாறி வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கையில் இருக்க தாலியை கீழே போடுறாங்க. கடகட நீ கை அப்படியே கோவத்தில் நம்ம சிபியை அடிக்கிறது கணங்க முறுக்கேற்றி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கழுத்தில் இருக்க மாலையை அவுத்து எறிகிறாங்க. முகத்தை அப்படியே சைக்கோ ரோஞ்சிக்கு எடுத்துகிட்டு டேய் ஏன் அப்போ மேலே கை வச்சுட்டல, உன்னை விட போகிறதில்ல, நான் குறிஞ்சிநாதனின் பையன்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபிக்கிட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் இதை தாண்டா எதிர்பார்த்தேன், உன் உண்மையான ரேஞ்சை வெளியே கொண்டு வர எனக்கு இதுதான் அப்பந்தான் பகடகாயாக கிடச்சான், இப்போ வந்துட்டா ஜனகமா பார்த்தீங்களா, இவன் குறிஞ்சிநாதனோட பையனா, குறிஞ்சிநாதனோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நம்ப வச்சு வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட பார்க்குறான். அவன் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தியா ஜானு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் உண்மை வெளிப்படுத்திட்டு நம்ம வர்ஷினி மேலங்கீழையும் பிரபுவை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் என் அப்பாய்க்கு அடி கொடுத்த உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சிபிக்க சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிரபு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டேய் நீ இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவனி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டோம், நாங்கள் அதை நிரூபிக்க தான் சரியான எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தோம், நீ தான் அதுக்கு பகடகாய், உன்னை வச்சே உன் பையனுக்கு முகத்திரையை கிளிக்க தான் தயாராகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் குறிஞ்சிக்கும் பிரபுக்கும் நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம், நம்ம இந்த ஜனகா குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சோம், ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஆப்பு வச்சுட்டான் சிபி அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா
அழகாட்டு வந்து நம்ம வர்ஷினி இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து நம்ம ஜனகம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. ஜனகம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பிரபு நல்ல வேஷம் போட்டு என்னை வந்து லவ் பண்ணது மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிருக்கான். நான் இவன் நல்லவன்னு நினச்சேன். அப்போ லிடியா சொன்னதும் உண்மையாக தான் இருக்கும். இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் இவன் வந்திருக்கான். அதுக்காக அவளை அமெரிக்காவில் லவ் பண்ணி அவளையே வந்து துரத்திக்கிட்டு கடைசியில் வந்து அவள் வந்து இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் இவன் வந்து கலத்தி விட்டுருக்கான். இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சுது. இந்த பிரபு வேஷக்காரன். இவனை நான் கல்யாணம் பண்ண தயாராகல. பிரபு என்னை நீ ஏமாத்திட்டேன், என் கண்ணிலே முழிக்காத, போயிரு அப்படின்னு வந்து நம்ம வர்ஷினியே வந்து பிரபுவை அடித்து மண்டபத்தை விட்டு துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்ஷினி, உன் கழுத்தில் தாலி கிட்ட நான் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா சொல்ல நேரம், ஜனகம்மா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன நேரம் வர்ஷினி, என் வளர்ப்பு என்றைக்குமே நல்லா தான் இருக்கும். சேதுவை கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லாங்க. சேது அதிரடியாக மாப்பிள்ளை வியாபார நம்ம வர்ஷினி கழுத்தை தாலி கட்டுறாங்க. இங்கே சைடு கணேசன் பார்த்து, பரவாயில்லையே, என் பையனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அதிர்ஷ்ட காத்து இருக்குது. குறிஞ்சிக்க பையனை முந்திட்டு என் பையன் இப்போ வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து சந்தோஷப்படுறாருங்க.